ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது வந்து ஒரு பீட்ரூட் வகை கொய்யா செடின்னு நம்ம கார்டன் போயிருந்தப்போ, நர்சரிக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தேன். நம்ம கொய்யானாவே பார்த்தீங்கன்னா, நாட்டு கொய்யா வந்து வெளியில் க்ரீனாக இருக்குது, உள்ளே ரெட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து வெளியில் க்ரீனாக இருக்குது, உள்ளே ஒயிட்டாக இருக்குது, அந்த மாதிரி. ஆனால் இந்த கொய்யா செடி பார்த்தீங்கன்னா, இந்த செடி மாதிரி ரெட்டாக இருக்குன்னு கொய்யாவும் ரெட்டாக தான் வருங்களாமா. பீட்ரூட் கொய்யான்னு சொல்கிறாங்க, டைமண்ட் கொய்யான்னு சொல்கிறாங்க, ஒட்டுரகத்தை சேர்ந்தது. இது வந்து குறுகிய காலத்திலேயே ஒரு ஒட்டுரகங்கிறனால சீக்கிரமாகவே நல்லா நிறைய காய் பிடிக்கக்கூடிய ரகம். காயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னதுனால வந்து நர்சரியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். இது நம்ம வந்து இப்போ நடவு செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நடவு செய்கிறோம். இப்போ இந்த ட்ரம்மில் வந்து நம்ம எப்பவும் போல் தோட்டத்து மண், குக்கோபித்து, காய்கறி கழிவுகள் இதெல்லாம் போட்டு ஏற்கனவே கலந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொய்யா செடி, இந்த மாதிரி செடிகள் கொஞ்சம் மரம் வகை சேர்ந்த செடிகள் வைக்கும்போது இந்த மாதிரி உயரமான ட்ரம்மை பயன்படுத்தினோம்னா கொஞ்சம் நல்லா வேர் இறங்கி காய் பிடிக்கிறது வந்து நல்லா இருக்குங்கிறனால இதை நம்ம இந்த முறையில் நம்ம வந்து நடவு செஞ்சுருக்கிறப்போ இப்போ நம்ம நல்ல முறையில் இந்த கொய்யா செடி வந்து நடவு செஞ்சு முடிச்சிட்டோம். அவங்க செடி கொடுத்த நர்சரிக்காரங்களும் சொல்லிக்கிறாங்க, சீக்கிரமாக காய் வந்துட்டு காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசானதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் எடுத்து போடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் நடவு செஞ்சு முடிச்சிட்டோம். செடியும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்குது இந்த செடி. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். அப்போது வீடியோ போகிற எனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள்.